கோடைக்காலத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அதோடு வெப்பச்சலனம் குறித்து வானிலை ஆய்வு மையம் விடுக்கும் எச்சரிக்கைகளும் இந்த கோடை வெயிலை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற மலைப்பை ஏற்படுத்துகிறது. கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் மோர், குளிர்பானங்கள், இளநீர் என்று குடித்து வருகிறோம். இந்த கோடை காலத்தில் நீங்கள் பல பழங்களை சாப்பிடலாம். இவற்றில் தர்பூசணியும் ஒன்று. கோடை காலத்தில் தர்பூசணி சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும். இதில் ஏராளமான ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் காணப்படுகின்றன. தர்பூசணியில் கணிசமான அளவு தண்ணீர் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த தர்பூசணி தாகங்களை தணிக்கிறது. இருந்தாலும் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுவிட்டு சில உணவுகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது என்னென்ன உணவுகள் என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாங்க. தர்பூசணி சாப்பிட்ட பிறகு முட்டை அல்லது முட்டையால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் முட்டையில் ஒமேகா-3 இருப்பதால் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு மலசிக்கல் பிரச்சனை ஏற்படும். மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் தர்பூசணி சாப்பிட்ட பிறகு முட்டை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகளான மீன்கள், பயறு வகைகள், அசைவ உணவுகள் போன்றவற்றை தர்பூசணி சாப்பிட பிறகு சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் தர்பூசணியில் வைட்டமின்களும் மினரல்களும் மாவுச்சத்தும் உள்ளது. இதனால் புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது செரிமானத்தை பிரச்சனையை ஏற்படுத்தும். தர்பூசணி பழத்தை சாப்பிட பிறகு பாலை குடிக்கக்கூடாது. ஏனென்றால் தர்பூசணியில் வைட்டமின் சி உள்ளது. தர்பூசணி சாப்பிட்ட பிறகு பால் பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று வினைபுரிந்து வீக்கத்தை ஏற்படுத்தும். அவை செரிமான அமைப்பை பாதிக்கின்றன. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். மேல் கூறப்பட்டுள்ள 3 உணவுகளையும் தர்பூசணி பழம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு விடாதீர்கள். சாப்பிட வேண்டுமென்றால் தர்பூசணி சாப்பிட்ட பிறகு 30 நிமிடம் கழித்து சாப்பிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.